மக்களே, இன்னைக்கு ஆகாசம்மா வீட்டில் கொலாப்புட்டு செய்யலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, கொலாப்புட்டுக்கு என்னென்னு பார்க்கலாங்களா? பாருங்கள். இந்த மாதிரி குண்டால் போட்டுக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி வடச்சட்டில் போட்டால் தான் நல்லா பெசுறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன அவசியம் சவுண்ட் போகிற பாருங்கள். சரிங்களா? மாவு எங்களுக்கு தேவைக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதிலலாம் அளவு இல்லை கொலாப்புட்டுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு பாருங்கள், சால்ட் உப்பு இப்படி கொஞ்சமாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஏலக்காய் பொடி போட்டாச்சு. பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தொளிக்கலாம். சரிங்களா? நல்லா அமைக்க பெசுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஊற்றினே ஈராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே செய்யலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாயந்தரம் ஸ்நாக்ஸு கொலாப்புட்டு பார்த்தேன். என்ன செய்யலான்ட்டு பார்த்தேன். வீட்டில் சப்பாத்தி மாவு இருக்குது, ஃப்ரிட்ஜில் பிசைஞ்சது. கொஞ்சம் தோசை மாவு இருக்குது, குழம்பு இருக்குது காலையில் வச்சது. ஆனால் சரி, சாயந்தரம் டெய்லி சாப்பிடணும், கொலாப்புட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணுறேன். எப்படி செஞ்சு சாப்பிட்றோன்னு பாருங்கள். நீங்களும் அதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். ஃபுல்லாக ஊற்றி பிசையணும்னா நம்ம அந்த புட்டு பொழுன்னு இருக்காது, சாப்பிட்றதுக்கு அப்படி சாஃப்டாக மெதுவாக இருக்கும். அப்படின்னா தான். கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கோ தம்பி. சரி, நீங்கள்லாம் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்டில் போட்டு விடுங்க எனக்கு. சரிங்களா? இவ்வளோதான். இதில் நம்ம என்னென்ன செய்யணும் தெரியுங்களா? கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் பூ எடுக்கலாம். நான் மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் சீல் எடுத்து கவரில் வச்சு பிரித்து வச்சுருந்தனால. நீங்கள் அப்படியே தேங்காவாக இருந்துச்சுன்னா பூ எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுவும் செய்வேன். இன்றைக்கி அது தோதில்லை, அதனால் மிக்சியில் அடிச்சிட்டேன். சரிங்களா? அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டு அப்படி கலர்றது அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஜீனி இருந்தால் சீனி போட்டுக்கோங்க. நான் வந்து ஜீனியும் போடுவேன். இன்றைக்கி வந்து கரும்பு சக்கரை யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சரிங்களா? கரும்பு சக்கரை யூஸ் பண்ணால் 2 கொலாப்புட்டு சாப்பிட்லாம். சீனி யூஸ் பண்ணால் 1 தான் சாப்பிடணும். அதனால் நான் கரும்பு சக்கரை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், கொலாப்புட்டுக்கு இதுக்கு அளவு இல்லை, நமக்கு தெரியும் எவ்வளோ இனிப்புன்னு. கொஞ்சமாக போட்டு அப்படி பெசரிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், இனிப்பு கொஞ்சம் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இதுக்கெலாம் அளவு வேண்டியதில்லை. ஏற்கனவே கரும்பு சக்கரை வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பயமில்லாமல் சாப்பிட்டுக்கலாம், சீனியில் யூஸ் பண்ணி சாப்பிட்றதோட. சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி கரும்பு சக்கரையில் செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? இப்படி இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கரும்பு சக்கரை போட்டுக்கணும். ஆவியில் வேக கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். எல்லாமாவும் நல்லா பிக்காங்க. வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாங்க. மனசு தான் காரணம். சோம்பரப்பட்டோம்னா செய்ய முடியாது. என்ன ஒரு காம நேர வேலையை பொறுத்து இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிளாக சின்னதாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். சும்மா சாயந்தரம் போய் கடையில் டீயும் வடையும் வாங்கி குடிச்சிட்டு பப்ஸு அது இதுன்னு ஏன் வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இது வந்து இப்போ கொலக்கட்டை பிடிச்சா பிடிக்கணும். அப்படி பாருங்கள், இப்படி பிடிச்சோம்னா பிடிக்கணும். இப்போ கொலாப்புட்டு வரும் இருக்குங்களா? இதை ஊற்றோம்னா அப்படியே உதிரணும், பொதுன்னு அப்படி இருக்கணும். ஊந்துருச்சிங்களா? பாருங்கள், நல்லா இப்படி பிடிச்சிருது. அப்படியே ஊற்றோம்னா சிப்பட்டுங்கன்னா பாருங்கள், அப்படியே ஊந்துருதுங்களா? அந்த மாதிரி இருந்தால் கொலாப்புட்டு செம்மையாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இனிப்பு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. நல்லா ஸோ ரொம்ப இனிப்பில் ரொம்ப கம்மியெல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு கரும்பு சக்கரை ஒன்றுடைய இருக்கும். கரையிறதுக்கு அந்த ஆவிலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். சரிங்களா? அதனால் நல்லாயிருக்கு. இதே போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? கொலாப்புட்டுக்கு இப்போ மாடலாக வந்தது. இதை எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. என் வீட்டில் தான் தண்ணி வச்சுக்கிட்டேன். நான் தண்ணி இவ்வளவுக்கு வச்சுருக்கேன். சரிங்களா?
ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா ஆவியில் தண்ணி மேலே வரைக்கும் வரும். வச்சுக்கிறேன். வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு அச்சு இருக்குது. இதில் இந்த தேங்காய் பூவை போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அடியில் தேங்காய் பூ போட்டாச்சு. அன்னத்தை அதை கொதிக்கும் போது அந்த மாவு கீழே இறங்காது. மாவு ஈரப்படாமல் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டாச்சுங்களா, அப்படியே தேங்காய் கொஞ்சம் மேலேயே போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் மேலே தேங்காய் வச்சுட்டேன். இதை அப்படியே மூடி இதை அப்படியே இதில் வச்சிடலாம். பாருங்கள், வச்சாச்சு. அடுப்பில் வந்துட்டு இருக்குது, வேகட்டும். மக்களே, நான் நல்லெண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன், சரிங்களா? சாரி. அதான் ஏதோ ஒன்று குறையுதுன்னு நினச்சேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி எவ்வளோ கொஞ்சம் தேவையோ ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறிக்கங்க. சூப்பராக இருக்கும். நான் மறந்துட்டேன். கொஞ்சம் அடுப்பில் வச்சு விட்டேன்ல, நான் அடுத்ததுக்கு இது வச்சுக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான். இதே நல்லெண்ணெய் புட்டுக்கு அதாங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களை பார்த்து பேசுகிற ஒரு சந்தோஷத்தில் மறந்துட்டேன். இல்லை எப்போயும் செய்வேன், அதே நினைவில் உங்களையும் பார்த்து பேசுகிறேன்ல, நான் மறந்துட்டேன். சரி, நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி கிளறிக்கங்க, சூப்பராக இருக்கும். இந்த பச்சரிசி மாவு நான் வீட்டில் அரிசி அலசிக்கு நல்லா காய வச்சு வெயிலில் அரைச்சது. கடலை மாவு பாக்கெட்டு எப்போயுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் அரைச்சி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா எதுவும் செய்ய மாட்டேன், சரிங்களா? அப்படிதான் செய்வேன். அப்புறம் வந்து கடலை பருப்பில் நம்ம அந்த போண்டா சொல்கிறோம்ல, அதுவுமே வந்து கடையில் வந்து கடலை மாவு வாங்கி செய்ய மாட்டேன். கடலை பருப்பை வாங்கி 1 கிலோ வாங்கி நம்ம அந்த மில்லில் அரைச்சி அந்த மாவில் வடை சுட்டால் சூப்பராக இருக்கும். மிச்சர் சுடலாம், பூந்தி லட்டு எல்லாமே செய்வாங்கள்ல, செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் செய்வேன் இயற்கையாக. நான் மாவு வாங்க மாட்டேன் மேக்ஸிமம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க புட்டு எடுக்கலாமா? அப்போ பாருங்கள், புட்டை தூக்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சரிங்களா? நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான். தட்டை அதில் வச்சுட்டு சரிங்களா, ஒரு தப்பு பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் விட மாதிரி அது கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு 2 புட்டு தான் அப்படி. மற்றதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நாங்கள் பலாப்பட்டு ரெடிங்களா? இவ்வளோ தாங்க பலாப்பட்டு ரகசியமே, அவ்வளோதான், சரிங்களா? நம்ம எப்படி கட் பண்ணணுமோ கட்டு பண்ணிக்கலாம். சாப்பிட்டு கட்டுட்டுங்களா? சுந்தே நல்லெண்ணெய் ஊற்றிருந்தேன்னு வச்சுக்கோங்க, மனம் சும்மா செம்மையாக இருக்கும். மறந்துட்டேன், பரவாயில்ல, அடுத்ததுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கங்க, உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களாம் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடும். பயங்கரமாக சூடுது. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கும்.
இந்தாங்க உங்களுக்கு இருந்தாங்க, நான் மறந்துட்டேன், சாரி. உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த கொழா புட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.